எல்லாருக்கும் வணக்கம். நாம இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, உங்கள் பசங்களுக்குரிய ரீடிங் தாங்க. ஆஸ் அ பேரண்ட்டாக உங்கள் பசங்களை பற்றி என்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ரீடிங் நான் செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுங்க. உங்களுக்கும் அந்த மெசேஜஸ் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்றைக்கி நான் 2 பயிர் வச்சுருக்கேங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ராபெர்ரி, செகண்ட் ஒன் பைனாப்பிள். உங்கள் பசங்களுக்கு என்ன ஃப்ரூட் பிடிக்குமோ அதைப்படி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இன்ட்யூஷன் எது தோணுதோ அப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். சிலருக்கு 2 பசங்க இருந்துச்சுன்னா 2 பயிலும் நீங்கள் சூஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம், என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நான் 2 டெக்லேருந்து கார்ட்ஸ் ரீட் பண்ண போனேன். இந்த டெக் ஒரு மினி டெக்குங்க, நம்பர்ஸ்க்குரிய டெக். ஓகே, ஸோ இந்த டெக்லேருந்து ஃபைனலாக அட்வைஸ் பார்க்கலாம், என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சூஸ் பண்ணுங்கள். ஓகே, பைல் 1 போயிடலாங்க. பைல் 1 சூஸ் பண்ணவங்களோட ரீடிங். உங்கள் பசங்களுக்குரிய மெசேஜ். ம் 2 3 and 2 வந்திருக்கு. 2 3 ஒரு 2 வந்திருக்குங்க. ஸோ இவங்களுக்கு எப்படின்னா, அட் ப்ரெசண்ட் இவங்க படிப்பில் ஒரு மீடியமில் தான் இருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் நல்லா படிச்சிருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் அப்படின்றது மாறி இருக்கும். ஸோ வேறு அதர் திங்ஸ் ஆர்ட்ஸில் இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் இதுவாக இருக்கலாம். ஸோ அதில் ஒரு போயிருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம் கூட. ஸோ சில கேம்ஸ் விளையாடிட்டே இருக்கலாம். ஓகே, சரி ஒரு சிலருக்கு என்னென்னா லேசினஸ் அப்படின்றது வந்திருக்கும், திடீர்னு வந்திருக்கும். ஸோ படிக்கிறது ஒரு முன்னாடி நல்ல ஒரு ரிசல்ட் இருந்திருக்குங்க. அட் ப்ரெசண்ட் இவங்களுக்கு ஒரு மீடியமாக தான் இருக்கும். நல்லா படிச்சுட்டு இருந்தவங்க அட் ப்ரெசண்ட் ஒரு மீடியமாக தான் இருப்பாங்க. மற்றபடி இவங்களோடது பார்க்கும்போது ஒரு ரொட்டீனாக ஒர்க் பண்ண வைங்க. இவங்களுக்கு ஒரு கரெக்டாக ஒரு டைமிங் கொடுங்க. மற்றபடி இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் அப்படின்றது தெரியல, மூட் ஸ்விங் தெரியுதுங்க. ஒரு சில சமயம் நல்ல ஒரு ரிசல்ட் வரும், ஒரு எக்ஸாமில் நல்லா வரும், ஒரு நெக்ஸ்ட் எக்ஸாம்லேயே அப்படியே மாறும். இவங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது, இவங்களுக்கு புகழ்ந்தால் கூட அவங்களுக்கு ஒரே சந்தோஷமாயிரும். ஸோ அப்படியே அவங்க என்ன சொல்கிறது, நெக்ஸ்ட் எக்ஸாமில் அந்த அளவுக்கு அந்த எஃபர்ட் கொடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரியும் தெரியுது. பட் இதெல்லாம் ஒரு டைமிங் தான் நான் சொல்லுவேன். பட் பேசிக்காக இவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு அப்சர்வேஷன் பவர், ஒரு நாலேஜபிள் ஒரு சைல்டு அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், இல்லை அந்த மாதிரியெல்லாம் இல்லை. இவங்களுக்கு கிரகிக்கும் தன்மை, அப்சர்வேஷன் அப்படின்றது நார்மலாகவே இவங்களுக்கு இருக்கும். ஸோ ஈஸியாக மற்றவங்கள ஒரு இது பண்ணுவாங்க, ஒரு ஒரு ரொம்ப மெச்சூர்டாக பேசுவாங்க, ஒருத்தவங்கள பற்றி ஒரு ஜட்ஜ் பண்ணுவாங்க. ஓகே, பட் இவங்களுக்கு ஆசைகள் அப்படின்றது சின்ன சின்ன விஷயத்தில் நிறைய இருக்குங்க. அது ஒரு ட்ரெஸ்ஸிங்ஸாக இருக்கலாம், சாப்பிட்றதா இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு வாங்கி கொடுக்கல, இல்லை இவங்களுக்கு இது பண்ணலன்னா அது எப்படி காமிப்பாங்க அப்படின்னா, அவங்களுடைய இதில் ஒரு கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்களோ ஒரு படிப்பில், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு அந்த அந்த நார்மலாக இருந்ததை விட ஒரு கம்மியாயிரும், அந்த மாதிரி ஒரு தெரியுது. ஸோ சிலருக்கு அந்த ஈவன் சிலருக்கு இவங்களோட விஷ் சிம்பிளாக கூட இருக்கலாம். பட் ஆஸ் அ பேரண்ட்டாக நீங்கள் இவங்கள ஒரு ஒன்று புரிய வைக்கணும், அல்லது உங்களோட சிச்சுவேஷன் என்ன அப்படின்றது புரிய வைக்கணும். இல்லை இவங்க நினச்சது அட்லீஸ்ட் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஏதாச்சும் அவங்களுக்கு நிறைவேற்றி வைக்கணும் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ 2 ways நீங்கள் புரிய வச்சு இவங்களை சமாளிக்கலாம். இல்லைனா இல்லைனா அவங்கள ஏதாவது ஒரு முறையில் ஒரு ஈடு கொடுக்கலாம். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம், அவங்களோட விஷ் அப்படின்ற மாதிரி தெரியுது. மற்றபடி இவங்களோட சைட் பொறுத்த வரைக்கும் நல்லா தாங்க இருக்குது. குரு தசை நடந்துகிட்ருக்கலாங்க. குரு பகவானை தேர்ஸ்டே இந்த பசங்களை கூட்டிகிட்டு போங்க. வீக்லி ஒன்ஸ் ஆச்சு தட்சிணாமூர்த்தி கும்பிட்டுவாங்க. முடிஞ்சால் தீபம் வைக்கலாம். ஓகே, ஸோ இவங்க புக்ஸ் நல்லா படிப்பாங்க, படிக்கிற பசங்க தான், நல்லா புக்ஸ் படிப்பாங்க. ஒரு ஆர்டிஸ்டிக்ஸ் திங்ஸ் அப்படின்றது, மியூசிக் நல்லா வரும். நான் 2 வந்திருக்கு. ஆர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சிலருக்கு ஒரு அந்த ட்ரெஸ்ஸிங்ஸ் பண்ணிக்கிறது, அந்த மேக்கப், அந்த மாதிரியெல்லாம் சிலருக்கு இந்த பாயிண்ட் சூட் ஆகிறவங்க எடுத்துக்கோங்க, அந்த மாதிரிலாம் இவங்களுக்கு பிடிக்கும். ஸோ இவங்க ஒரு இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஸ்கூல்ஸில் எல்லா அதுலேயும் சேருவாங்க. இப்போ ஆனுவல் டேஸில் இருக்கலாம், இவங்க ஸ்போர்ட்ஸில் இருக்கலாம். இவங்களுக்கு அதில் ஒரு ஈடுபாடு அப்படின்றது ஜாஸ்தியாக இருக்கும். அதே ஒரு படிப்பு, இப்போ இவங்களுக்கு எப்படின்னா
கான்சன்ட்ரேஷன் வந்து ஒரு ஈக்குவலாக இவங்க வந்து எல்லாத்துலேயும் கொடுப்பாங்க. ஸோ படிப்பில் மட்டும் அப்படின்றது படிப்பு மட்டும் இல்லாமல் மற்ற அதர் திங்ஸ்லேயும் இவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. நீங்கள் வந்து இவங்களை வந்து படி அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்கள வந்து அந்த அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து அதர் திங்ஸ்லேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. தட் மீன்ஸ் இவங்க வந்து ஸ்போர்ட்ஸு, ஒரு டான்ஸு, இல்லை மியூசிக்கு, இல்லை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, இல்லை ஆர்ட்ஸு, பெயிண்டிங்கு, அந்த மாதிரி கிராஃப்ட் ஒர்க்கு, இந்த மாதிரி நிறைய விஷயம். எப்படி அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ பட்டர்ஃப்ளைஸ் இவங்க அடிக்கடி வரைகிறவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு பட்டர்ஃப்ளைஸ் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி தெரியுது. ஸோ இவங்க வந்து மஷ்ரூம் எல்லாம் விரும்பி சாப்பிட்றவங்களா கூட இருக்கலாம், சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு என்னென்னா இவங்களுக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இவங்க வந்து இவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு மாதம் என்ன சொல்கிறது வேரி ஆகிட்டே இருக்குங்க. ஒரு மாதத்தில் வந்து இந்த மாதம் வந்து இது சொல்லுவாங்க, இது ரொம்ப பிடிக்குது அப்படின்னு. நெக்ஸ்ட் மந்த்தே வந்து அப்படியே அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து மாறி இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு அப்ரிஷியேஷன் அப்படின்றது இவங்களுக்கு கண்டிப்பாக வேணும். நீங்கள் வந்து இவங்களை வந்து என்கரேஜ் பண்ணிட்டே இருங்க. இவங்க கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சுச்சுவேஷனில் வருவாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு லாங்குவேஜ் கூட ஒரு ஆல்ரெடி மதர் டங் அப்படின்றது வேறு இருக்கலாம், இல்லை அதர் லாங்குவேஜ் வந்து கற்றுக்கிறதுல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அவங்க அந்த மாதிரி பசங்களோட இவங்க போய் பழகுவாங்க. அதர் லாங்குவேஜ் பசங்க அவங்களுடைய மதம் சார்ந்த விஷயத்தை கற்றுப்பாங்க. அந்த மாதிரிலாம் தெரியுது. ஸோ நல்லாயிருக்கு. ஓவராலாக வந்து இவங்களோட ஸ்பிரிச்சுவல்லையும் இவங்க வந்து ஈடுபாடு ஜாஸ்தியாக இருக்கும். கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க. இவங்களே வந்து போயிட்டு வர்றவங்களா கூட இருக்கலாம். அவங்கக்கிட்ட சொல்லாமல் கூட இருக்கலாம். சிலர் வந்து லைப்ரரி அந்த புக்ஸ் படிக்கிறதுல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், போயிட்டு வரலாம். அந்த மாதிரியும் தெரியுது. ஸோ நிறைய ஒரு டேலண்டட் பசங்க தான் இவங்கெல்லாம். ஸோ இவங்கள வந்து கிரிட்டிசைஸே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு பசங்க தான். ஆனால் வந்து மூட் ஸ்விங் அப்படின்றது வந்து கொண்டு வந்துடாதீங்க. ஏன்னா இந்த 2 வந்திருக்கனால சிலருக்கு வந்து தூக்கம் இல்லாமல் இருக்கலாங்க. இவங்க வந்து கேம்ஸில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ இது என்ன ஆகுதுன்னா எல்லாமே ஒரு அளவு, ஒரு லிமிட் அப்படின்றது இவங்களை வந்து வச்சுட்டு ஒரு இது பண்ணுவேன். ஓகே, அந்த மாதிரி தெரியுது. இவங்களுக்கு வந்து அதுக்கு தான் நான் சொன்னேன், ஏதாவது ஒரு இதில் ஒரு ஆர்ட்ஸில் வந்து இவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் ஒரு கான்சன்ட்ரேட் பண்ண வைங்க. ஸோ அது வந்து எப்படின்னா ஒரு படிப்புலையும் ஒரு ஈக்குவலாக கொடுத்துருவாங்க. ஒரு கிளாஸஸ் ஜாயின் பண்ணுறது, அதில் வந்து ஒரு கான்சன்ட்ரேட் கண்டினியூஸாக ஒரு கிளாஸ், ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் இப்போ ஹிந்தி படிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஒரு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கரெக்டாக அதை முடிக்க வைங்க. இல்லை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸில் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கரெக்டாக அதை ஃபுல்லாக முடிக்க வைங்க. அந்த மாதிரி தான் ஒரு கான்சன்ட்ரேஷன். அதில் மியூசிக் அப்படின்னா கூட ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கரெக்டாக அது வந்து முடிக்கணும். அந்த மாதிரி ஒரு முடிக்க வைங்க. ஸோ அது என்ன ஆகுனா அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து படிப்புலையும் ஒரு ஈக்குவலாக கொடுப்பாங்க. ஏதோ ஒரு இதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கரிக்குலர் வந்து கொடுக்க வைங்க. இந்த பசங்களுக்கு நல்லா வருவாங்க. மற்றபடி இவங்க மோன் ஆக்டிங் பண்ணுவாங்க, மற்றவங்கள மாதிரி சொல்லி காமிப்பாங்க, பேசுவாங்க, அந்த மாதிரியெல்லாம் தெரியுது. மற்றபடி இவங்களுக்கு ஃபுட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். பேக்கரிஸ் ஐட்டம்ஸ், ஸ்நாக்ஸு, கிறிஸ்பி திங்ஸ் அதெல்லாம் இவங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும். சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் நிறைய பிடிச்சு சாப்பிடுவாங்க, கேட்பாங்க. ஸோ ஓகே, ஓவராலாக குட். ஸோ உங்களுடைய பசங்களுடைய அட்வைஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். சந்திர திசை இல்லைனா குரு திசை நடந்துகிட்ருக்கோங்க. ஸோ பௌர்ணமி பூஜை முடிஞ்சால் பண்ணுங்கள். எவ்ரி பௌர்ணமி திதியில் இவங்களுக்கு வந்து ஏன்னா வந்து இவங்களோட மூட் ஸ்விங்காக தான் நான் சொல்கிறேன். மற்றபடி நல்லா இருக்குது. குணம், கேரக்டர் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு இது தான். அழகாகவும் இருப்பாங்க, பார்க்குறதுக்கு பர்சனாலிட்டியாக ஒரு சார்ம் ஃபேஸ் இருக்கும் இந்த பசங்களுக்கு. ஓகே, ஸோ மோஸ்ட்லி இவங்க வந்து ஒரு குரூப்பாக இருப்பாங்க, குரூப்பாக சேர்ந்து இருப்பாங்க. இல்லை நான் வந்து தனித்து கூட இருக்கலாம். ஸோ 2 டைப் இதில் தெரியுதுங்க. குரூப்பாக சேர்ந்து எல்லாட்டையும் வந்து பேசி பழகி ஒரு ஜாலியாக இருக்கிற பசங்களாக கூட இருக்கலாம். அல்லது வந்து ஃபுல்லாக யாரோடையும் மிங்கில் ஆகாமல் தனியாக இருக்கிறவங்களாக கூட இவங்க இருக்கலாம். சான்சஸ் இருக்குது. இவங்களோடது வந்து சில விஷயம் வந்து ஷேர் பண்ணுவாங்க, சில விஷயம் ஷேர் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ அட்வைஸ் பார்த்துடலாம் என்ன இருக்குது அப்படின்னு. ரெசிப்டிவிட்டி. வாவ், allow yourself to receive. This will increase your intuition, energy and ability to give to others. ஸோ கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து நேச்சராகவே இவங்க வந்து அந்த கடவுள் வந்து அதான் நான் சொன்னேன், நேச்சராகவே இவங்களுக்கு வந்து அந்த அப்சர்வேஷன் அப்படின்ற அந்த கிரகிக்கும் தன்மை, இந்த நேச்சரோட பேசுகிறது, இயற்கை சம்மந்தப்பட்ட விஷயம், இந்த கடவுள் அப்படின்ற அந்த மாதிரியெல்லாம் இருக்குங்க. இவங்களுக்கு வந்து கிடைக்கும். இவங்க மனசில் தீர்க்கமாக ஆசைப்பட்டாங்க அப்படின்னா இவங்க என்ன நினைக்கிறாங்களோ உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து இவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், பட் இந்த ரீடிங் மூலயமா உங்களுக்கு தெரியும். ஸோ இவங்கள வந்து
அப்படி சொல்லி கும்பிட வைங்க. இவங்க வந்து இப்போ கடவுள்கிட்ட வந்து ப்ரே பண்ணுறாங்க அப்படின்னா, உன் சோலில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அது வந்து நீங்கள் கேளுங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். அப்படியே அது நடக்கும். ஸோ இவங்க வந்து அதை நம்பினாங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். அந்த மாதிரி ரெசிப்டிவிட்டி தான் இவங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இவங்க வந்து அதை அலோவ் பண்ணணும். அலோவ் யுவர் செல்ஃப் டு ரிசீவ்னு தான் வந்திருக்கு உங்களுக்கு. திஸ் வில் இன்க்ரீஸ் யுவர் இன்ட்யூஷன், எனர்ஜி அண்ட் எபிலிட்டி. எல்லா விதத்துலையும் இவங்களுக்கு வந்து ஒரு கைட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய இவங்க வந்து நினைக்கவே மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு அதாவது வந்து ரிலேட்டட் அந்த குரூப் அப்படின்னு சொல்லலாம். இல்லை வந்து பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லலாம். விஷ் அப்படின்னு சொல்லலாம். பிளெஸிங்ஸ் அப்படின்னு ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து உங்களுடைய இவங்க வந்து ஒரு ப்ரீசியஸ் ஒரு சைல்டு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இவங்க வந்து ஒரு கஷ்டப்பட்டு பெற்றிருப்பீங்க. நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, தவம் இருந்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்கள மேலே எல்லாருக்குமே ஒரு பிரியம் அப்படின்றது ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தெரியுது. ஸோ அதனால வந்து இவங்களுக்கு அந்த பிளெஸிங்ஸ் அப்படின்றது இந்த பசங்களுக்கு வந்து நேச்சராகவே ரொம்ப ஜாஸ்தி இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ கிஃப்டட் சைல்டு தான் நான் சொல்லுவேன். பூர்வ புண்ணியம் நிறைஞ்சவங்க. ஸோ இவங்க மனசில் என்ன நினச்சாங்கன்னா கூட இவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, அந்த மாதிரி தான் இவங்களுக்கு இருக்குது. தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ செகண்ட் பைல் போயிடலாம். செகண்ட் பைனாப்பிள் சூஸ் பண்ணவங்களோட ரீடிங். ஸோ உங்கள் சைல்டுக்குரிய மெசேஜ் யூனிவர்ஸ் என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கார்டு 8 4 ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து சனி தசை இல்லைனா வந்து ராகு தசை இல்லைனா வந்து சூரிய தசை நடந்துகிட்ருக்கலாம், வாய்ப்புகள் இருக்குங்க. டேட் ஆஃப் பர்த் 8 இருக்கலாம், 17 இருக்கலாம், 26, 4, 13, 22, 1 சீரீஸ் இருக்கலாம், 1, 10, 19 இருக்கலாம், சான்சஸ் இருக்குது. ஓவராலாக இந்த பைல் சூஸ் பண்ணவங்களுடைய பசங்க வந்து ரொம்ப நாலேஜபிள் பர்சன். பட் அட் ப்ரெசண்ட் வந்து இவங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்து முன்னாடி மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி தெரியுது. சம் லேசினஸ், சம் அவங்களுடைய ஏதோ ஒரு விஷயம் குறை அப்படின்றது ஒரு வீடு உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கலாம், அல்லது இவங்க போகிற ஒரு ஸ்கூலில் இருக்கலாம். ஒரு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏதோ ஒரு குறை அப்படின்றது இருக்குது. இவங்க வந்து இவங்களை வந்து கண்காணிச்சுட்டே இருக்கணும். தட் மீன்ஸ் அதை வந்து இவங்களை கேர் பண்ணுங்கள், இன்னும் கேர் பண்ணுங்கள். ஸோ இவங்க வந்து ஒரு படிப்பில் வந்து நல்லா இருந்திருப்பாங்க. அட் ப்ரெசண்ட் வந்து ஒரு லேசினஸ்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் கூட இவங்களுக்கு இருக்கலாம்ங்க, சான்சஸ் இருக்குது. ஸோ இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆர்ட்ஸில் சேர்க்கறது பெட்டர் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச விஷயம். ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். கிராஃப்ட் ஒர்க்கில் அவங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏதாவது வந்து ஒரு த்ரெட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயம், கிராஃப்ட் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ கலரிங் அந்த மாதிரி தெரியுது. ஸோ இவங்களுக்கு வந்து என்னென்னா, அட் ப்ரெசண்ட் இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, சொல்கிற பேச்சு கேட்காம இருப்பாங்க, அடம்பிடிப்பாங்க. ஏதாவது வந்து இவங்க வந்து உங்களுடைய இதில் வந்து இல்லாமல் இருக்கலாம், அந்த மாதிரியும் தெரியுது. ஏன்னா 8, 4 வந்திருக்குங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு உலகம் அப்படின்ற மாதிரி இவங்க இருக்கலாம், இவங்க சொல்லாமல் இருக்கலாம் சில விஷயங்கள். ஏன்னா இந்த பாயிண்ட் வருது, சுட்டாரவங்க எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ ஆரம்பத்தில் நல்லா இருந்திருப்பாங்க, சொல்கிற பேச்சு கேட்டுட்டு ரொம்ப க்யூட்டாக உங்களுக்கு வந்து ஒரு இதை கொடுத்துருப்பாங்க, ரெஸ்பெக்ட் கொடுத்துருப்பாங்க, எல்லாமே இருக்கலாம். பட் அட் ப்ரெசண்ட் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிலருக்கு வந்து அதாவது என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க படிக்கிற ஸ்கூலாக இருக்கலாமுங்க, அவங்க சரௌண்ட்ஸாக இருக்கலாம். இவங்க வந்து என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, இப்போ சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அப்படியே ரிட்டன் கூட எடுத்துகிட்டு வரலாம், இல்லை சாப்பிடாம வரலாம், இல்லை வந்து அவங்க எடுத்துகிட்டு போகிற திங்ஸில் வந்து ஏதாவது தொலைச்சிட்டு வரலாம், இல்லை அந்த மாதிரிலாம் அதில் புக்ஸ் அப்படியே வச்சுட்டு வரலாம். இன்கம்ப்ளீஷன் அப்படின்றது இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் தெரியுது. ஸோ படிக்கிறதுல வந்து கான்சன்ட்ரேஷன் கம்மியாக ஆயிருக்கும், அந்த மாதிரி தெரியுது. ஸோ சூரிய பகவானை கும்பிட்டே வாங்க. வீக்லி மண்டே வந்து சிவன் கோயில் கூட்டிகிட்டு போயினீங்கன்னா ரொம்ப ஒரு விசேஷம். இவங்களை கூட்டிகிட்டு போகலாம், வீக்லி ஒன்ஸ் கூட்டிகிட்டு போகலாம். ஒரே இடத்துல இது பண்ணி வைக்காதீங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கேட்டகரி கூட ரொம்ப ஒரு கம்மியாக இருக்கலாம், இல்லை வந்து சிலருக்கு வந்து
நட்பு வந்து பார்த்துக்கோங்க. எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸோட இவங்க பழகுறாங்க அப்படின்றத பார்த்துக்கணும். ஸோ அட் ப்ரெசென்ட் ஒரு கேர் எடுக்கிற டைம் தான். ஓகே, அந்த மாதிரி தான் தெரியுது. ஸோ இன்னும் ஒரு கார்ட் பார்க்கலாம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு. ஸோ டிவி பார்த்துட்ருக்கலாம், ஃபோன் பார்த்துட்ருக்கலாம். ஸோ சில விஷயத்தில் அடிக்ட், அந்த மாதிரி இந்த ஃபோன் சம்மந்தப்பட்ட கேம்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த மாதிரி தெரியுது. சிலருக்கு வந்து வம்பு, அதாவது வந்து எப்படின்னா என்ன கேட்குறாங்களோ வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது கூட இருக்கலாம் சிலருக்கு. சிலர் வந்து மனசில் இருக்கிறது சொல்லாமல் கூட இருக்கலாம். இவங்கள வந்து இன்னும் கொஞ்சம் கேர் பண்ணுங்க. ஓகே, இட்ஸ் அ பேரண்ட்டாக எஸ். பட் வந்து இவங்களுக்கு வந்து இல்லாத திறமைகளே இல்லைங்க. நல்ல ஒரு டேலண்டட் பசங்க தான். ஸோ சுட்டி அப்படின்னு சொல்லலாம், சுட்டியான பசங்க. பட் ஆனால் இப்போ வந்து அட் ப்ரெசென்ட் வந்து இந்த மாதிரி இருக்கிறாங்க. அதுக்குரிய ஒரு ரீசன் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இவங்களோட சரௌண்ட்ஸில் என்ன நடக்குது, எப்படி இவங்க படிக்கிறாங்களா, மிஸ்ட்டை கேளுங்க. இவங்களுடைய சஜஷன், அவங்களோட சஜஷன் இவங்களை பற்றி கேட்கலாம். இல்லை வந்து ஏதாவது வந்து இவங்களுக்கு பிடிக்காத விஷயம் கூட அங்கே நடந்துகிட்டு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தெரியுது. பசங்களுடைய ஒரு சண்டை அந்த மாதிரியும் இருக்கலாம். இல்லை வெளியே போனால் விளையாட்டு வர்றதுக்கு போனான்னா ஏதாவது சண்டை பிடிச்சிட்டு வர்றது, இல்லை வந்து ஏதாவது வந்து ப்ராப்ளம் பண்ணுறது, அந்த மாதிரியெல்லாம் கொண்டு வரலாம். தேவையில்லாத ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு இருக்கலாம். ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ மண்டே நீங்கள் வந்து சிவன் கோயில் போகலாம். அல்லது வந்து சனிக்கிழமை சனி பகவான் எல் தீபம் நீங்கள் வந்து ஏற்றலாங்க. கூட்டிகிட்டு போங்க, நல்ல ஒரு சேஞ்சஸ் வரும். சூரிய பகவானை கும்பிட்டே வாங்க. மற்றபடி இவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆர்ட்ஸில், இல்லை ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில், இல்லை என்ன கண்டிப்பாக ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படின்றது இவங்களுக்கு வரும். இவங்களை வந்து சேர்த்து விடுங்க. இல்லைனா வந்து ஏதாவது படிக்கிறதுல ஏதாவது சேர்த்து விடுங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டினியூஸாக அது பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பசங்க வந்து ஒரு நல்ல ஒரு இதில் சேஞ்ச் ஆயிடுவாங்க. இவங்க எப்படிப்பட்ட ஒரு இதில் இருந்தாலும் ஸ்லோகா சொல்ல வைங்க, மந்த்ரா சொல்ல வைங்க, ஒரு ரொட்டீனாக ஏதாவது ஒரு ஃபாலோ பண்ண வைங்க. அது மார்னிங் எந்திரிச்சு ஒரு பூஜை, ஒரு சாமி கும்பிட்டு தான் ஸ்கூல் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்ல வைங்க. இல்லை ஏதாவது ஒரு ஸ்லோகா சொல்ல வைங்க. ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வாங்க. ஸோ இதுக்கு தான் நான் சொல்கிறேன், கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இவங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. ஸோ சேஞ்சஸ் எவ்ரி வீக் நீங்கள் போகணும். ஒன்று சனிக்கிழமை போங்க, இல்லைனா மண்டே போங்க. 2 டே ஏதாவது ஒரு டேட்டில் வந்து கூட்டிகிட்டு போங்க. ஸோ மற்றபடி ஓகே. பட் ஆனால் வந்து சேஞ்ச் பண்ண முடியும், அதுவும் உங்கள்கிட்ட தான் இருக்குது. பட் ஆனால் ஓகே, நேச்சராகவே இவங்களுக்கு வந்து அந்த புரிதல் அப்படின்றது இருக்குது. பட் ஆனால் இது வந்து என்ன சொல்கிறது, ஒரு அடம் மாதிரி இருக்குது. அடம் பிடிக்கிறது, வம்பு பண்ணுறது, சொல்கிற பேச்சு கேட்காம தெரியுது. பட் ஆனால் வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு மீனிங் கூட வருதுங்க. ஓகே, மாறிடுவாங்க, பயப்படாதீங்க, மாறிடுவாங்க, சேஞ்சஸ் ஆயிடுவாங்க. ஸோ இவங்களுக்கு எது கம்ஃபர்ட் இல்லை, எதனால இந்த மாதிரி இருக்கிறாங்க. ஏன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு கார்டே வந்து சனி அப்படின்றது வந்துருக்குங்க. இவங்களுக்கு வந்து பிடிச்சாலும் வந்து பண்ணாமல் இருக்கலாம், டிலே பண்ணிகிட்டு இருக்கலாம், லேசினஸ் இருக்கலாம். இல்லை வந்து இவங்களுக்கு வந்து அந்த மூடு வராமல் இருக்கலாம், அந்த படிக்கிறதுல ஒரு மூடு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம், அந்த மாதிரியெல்லாம் இருக்கலாம். ஸோ மற்றதில் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி தெரியுது. ஸோ சப்போஸ் ஒரு சிலருக்கு வந்து ஸ்கூல் வந்து அவங்களுக்கு வந்து சூட் ஆகலை, உங்கள்கிட்ட சொல்லாமல் இருக்காங்க, இல்லை சொல்லியிருக்காங்க நீங்கள் கேர் பண்ணலன்னா சேஞ்ச் பண்ண பாருங்கள், அந்த மாதிரி தெரியுது. சிலருக்கு லொக்கேஷன் அப்படின்றது வந்து டைம் ஜாஸ்தி எடுக்கலாம். ஸோ இவங்க போயிட்டு வர்றதுக்கு சிரமமாக இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் அதுலேயும் இருக்குங்க. ஓகே, பட் எதுக்காகவும் இவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. இவங்களுடைய இது எப்படி இருக்குன்னா ஒரு ஸோ போல்டான பசங்க. அதே மாதிரி வந்து ஒரு ஈஸியாக இவங்களை கன்வின்ஸ் கூட பண்ண வைக்க முடியாது, அந்த மாதிரியும் தெரியுது. ஸோ அந்த மாதிரி பசங்களாக இருப்பாங்க. பட் டோன்ட் வரி, சேஞ்ச் ஆயிடுவாங்க. அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு வந்து சின்ன பசங்க தானே, அந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க. பட் சேஞ்ச் ஆயிடுவாங்க, நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். ஏன்னா ஃபைனலில் நல்ல கார்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ ஸ்டார்டிங்கில் இப்படி இருக்கலாம், பட் வந்து நல்லா தான். ஆனால் ஸ்டார்டிங்கில் நல்லா இருந்திருப்பாங்க. அட் ப்ரெசென்ட் உங்களுக்கு இந்த சிச்சுவேஷன் இருந்திருக்கலாம், பட் சேஞ்ச் ஆயிடுவாங்க. டோன்ட் வரி, வளர வளர சேஞ்ச் ஆயிடுவாங்க. பட் கேர் எடுக்கணும். நீங்கள் இன்னும் இவங்களை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இவங்களுக்கு வந்து ஒரு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், கைட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, ஸோ ஓகே, ஃபைனலாக இந்த பசங்களுக்குரிய அட்வைஸ் பார்த்துலாம் என்ன வருது அப்படின்னு. இன்னர் விஸ்டம்,
யூ நோ வாட் டு டூ, ட்ரஸ்ட் யுவர் இன்னர் விஸ்டம் அண்ட் டேக் அப்ரோப்ரியேட் ஆக்ஷன் வித்தவுட் டிலே. வாவ். ஸோ அதை தான் நானும் சொன்னேன். ஸோ இவங்களுக்கு வந்து சம்திங் ஒரு தேவைப்படுதுங்க. ஒரு ஃப்ரீடம் அப்படின்றது வந்து இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்காங்க. அதுதான் எனக்கு வந்து நான் முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். அதுலேருந்து இவங்க வெளியே வந்துட்டா அது அது வந்து பயமாக இருக்கலாம், அது வந்து ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம். ஸோ அது வந்து அவங்களுக்கு சொல்ல தெரியாமல் கூட இருக்கலாங்க. அது வந்து ஏதாவது ஒரு சின்ன பசங்களுக்கு ஏதாவது இருக்கலாம்ல. ஸோ ஸ்கூலில் இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இல்லாமல் இருக்கலாம். அதை தான் இங்கே வந்து அந்த ஃப்ரீடம் அவங்களுக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி தெரியும். ஆனால் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும், அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு கவனிச்சிட்டே இருக்கணும், அந்த மாதிரி தெரியுது. ஸோ இன்னும் ஒரு கார்டு உங்களுக்காக நான் எடுக்கிறேன். கம்பேஷன். Release judgment about yourself and others and focus on love and light that is within everyone. ஸோ இவங்கள பற்றி ஒரு ஜட்ஜ்மெண்ட் இப்போதைக்கு எடுக்காதீங்க. என்ன அப்படின்னா இங்கே அந்த மாதிரி தான் வந்திருக்கு. யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க, எந்த பசங்களோடையும் இவங்களையும் சேர்த்து கம்பேர் பண்ணாதீங்க. அதுவும் இவங்களுக்கு வந்து ஒரு பிடிக்காமல் இருக்கலாம். ஸோ இப்போ அட் ப்ரெசென்ட் இந்த ஸ்டேஜில் அவங்க எதுக்காக இப்படி பண்ணுறாங்க, முன்னாடி நல்லா தானே இருந்தாங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு திங்கிங் உங்களுக்கு இருக்கலாம். பட் சிச்சுவேஷன் அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த பசங்களுக்கு வாயை திறந்து சொல்ல முடியலை, ஏதோ ஒரு மனசில் வந்து இருக்குது. ஸோ பட் நீங்கள் வந்து வேறுத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கலாம். கம்பேரிசன் மட்டும் தயவுசெய்து பண்ணாதீங்க. பசங்களை வந்து அது வந்து ஹர்ட் ஆகும். ஸோ அவங்களுடைய போக்கில் அவங்களுக்கு என்ன வேணும், என்ன தேவை அப்படின்றது பாருங்கள். அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அவங்களுக்கு வந்து வாங்கி கொடுங்க, ஒரு ஈடு கொடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் வந்திருக்கு. ஸ்டார்ட் டெலிகேட்டிங். ஸோ ஆஸ்க் அதர்ஸ் டு ஹெல்ப் யூ இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரைங் டு டூ எவ்ரி திங் பை யுவர் செல்ஃப். சம்திங் இது வந்து ஏன் இந்த கார்டு வந்திருக்கு அப்படின்னா, நீங்கள் வந்து ஏன் சிலர் வந்து உங்கள் தெரிஞ்சவங்கக்கிட்ட இல்லை உங்களுடைய இவங்கள பற்றி சொல்லாமல் கூட இருக்கலாம். இல்லை அதாவது வந்து கேளுங்க, சம் டெசிஷன் கேட்கலாம். ஸோ அந்த மாதிரியும் தெரியுது. ஏன் இந்த கார்டு எதுக்காக அப்படின்றது தான் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக தெரியுது. ஸோ இன்னும் ஒரு கார்டு உங்களுக்காக நான் பார்க்குறேன். ஸோ டெசிஷன் எடுக்கிறதுக்காக தான் இந்த கார்டு வந்திருக்கு. சம்திங் உங்களுக்கு மனசில் தோணிகிட்ருக்கு அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட இல்லை டீச்சர்கிட்ட இல்லை உங்கள் ஃபேமிலிக்கிட்ட அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இவங்கக்கிட்ட கூட இருக்கலாம். ஸோ சம்திங் அந்த மாதிரி தான். ஏன்னா எல்லாமே அந்த மாதிரி தான் வந்திருக்கு உங்களுக்கு. இன்னர் விஸ்டம், கம்பேஷன், அதே மாதிரி ஸ்டார்ட் டெலிகேட்டிங். இன்னும் ஒரு கார்டு unconditional love. Love yourself, others and every situation, no matter what the outward appearance may be. ஸோ இந்த கார்டு வந்து மெயினாக இதுதாங்க. அவங்க வந்து லவ்க்காக ஏங்குறாங்க. ஸோ உங்களுடைய அன்பு அப்படின்றது வந்து இன்னும் வேணும். அவங்களுக்கு வந்து அட்டென்ஷன் இன்னும் வேணும், அவங்களுக்கு கொடுங்க நீங்கள். ஸோ அவங்க எப்படி இருந்தாலும் ஓகே. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த லவ் அப்படின்றது வந்து இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது இங்கே வந்து காமிக்கிறாங்க. ஸோ இது நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா வந்து இப்போ கேட்க மாட்டேங்கிறாங்க, சொல் பேச்சு கேட்குறாங்க. நீங்கள் வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக நீங்கள் இது பண்ணாமல் இருங்க. ஸோ அவங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம், யூனிவர்ஸ் சொல்கிற விஷயம் இது தான் உங்களுக்கு. ஸோ லவ் பண்ணுங்கள், அன்கண்டிஷனலாக லவ் பண்ணுங்கள் உங்கள் பசங்களை. ஸோ விட்டு கொடுக்காதீங்க, யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க, யாருக்காகவும் கம்பேர் பண்ணாதீங்க, யாரை பார்த்தியும் கம்பேர் பண்ணாதீங்க. ஸோ அவங்களுக்கு என்ன நீட் இருக்கோ அவங்க ஃபுல்ஃபில் பண்ணுங்கள். ஓகே, அதுதான் இப்போ கரண்ட்டாக அந்த பசங்களுக்கு வேணும். கண்டிப்பாக சேஞ்ச் ஆயிடுவாங்க. குட். தேங்க்யூ. உங்கள் ரீடிங் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.